Hi, hello, welcome to the channel. நாம் இன்னைக்கு transport in plants தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Transport in plantsல previous year NEET questions எல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டலாக இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா 39 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் வந்துட்டு கவர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பாஸ் போட்டுட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணுங்கள். அதில் டெஸ்ட் சீரீஸ் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு படித்ததும் மறக்கவே மறக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 சீரீஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீட் சீரீஸ். நம்ம இப்போ நீட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா லா சீரீஸ். லா சீரீஸில் லா ரிலேட்டட் வீடியோஸ், லா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லா காலேஜ் அட்மிஷன்ஸ் பற்றின வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். அதுவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் இந்தியன் பாலிட்டி சீரீஸ் வந்துட்டு தினம் 5 o'clock வந்து ரிலீஸ் ஆகும். இந்தியன் பாலிட்டி வந்துட்டு சாப்டர்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஆப்டிடியூட் சீரீஸ் வந்து நம்ம வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நைட் வந்து 8 o'clock வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்தியன் பாலிட்டி சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 5 o'clock அண்ட் லா சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா மதியானம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்துட்ருக்கோம். நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அப்சார்ப்ஷன், ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், லோகோமோஷன் மூமெண்ட், மினரல் நியூட்ரிஷன், லிவிங் வேர்ல்ட் அண்ட் செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த யூனிட்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு transport in plants வந்து பார்க்கலாம். Which of the following facilitates opening of the stomatal aperture? ஸோ ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ரேடியல் ஓரியன்டேஷன் ஆஃப் செல்லுலோஸ் மைக்ரோஃபிப்ரில்ஸ் இன் தி செல் வால் ஆஃப் காட் செல்ஸ். ஸோ ரேடியல் ஓரியன்டேஷன். ஸோ இந்த மைக்ரோஃபிப்ரில்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் காட் செல்ஸ். காட் செல்ஸ் வந்து ஸ்டொமேட்டோவை சுற்றி இருக்கும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மைக்ரோஃபிப்ரில்ஸ் இருக்கும். லாங்கிடியூடியல் ஓரியன்டேஷனை விட ரேடியல் ஓரியன்டேஷன் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தி வாட்டர் பொட்டென்ஷியல் ஆஃப் பியோர் வாட்டர் இஸ். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல் ஆஃப் பியோர் வாட்டர் வந்துட்டு 0. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் வாட்டர் பொட்டென்ஷியல் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பியூர் வாட்டருக்கு தான் இருக்கும். தட் இஸ் 0. வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து ஹை கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறப்ப கைனட்டிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சொல்யூட் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு கம்மியாகிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து வாட்டர் பொட்டென்ஷியலும் கம்மியாகும். Water vapor comes out from the plant leaf through the stomatal opening. Through the same stomatal opening, carbon dioxide diffuses into the plant during photosynthesis. Reason out the above statement using the following options. So water vapor வந்துட்டு plant leaf இந்த stomatal வந்து வருது. So சேம் அதே ஸ்டொமேட்டல் போரில் வழியாக கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா both the process can happen together because the diffusion coefficient of water and carbon dioxide is different. ஸோ diffusion coefficient வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் partial pressure வந்து வெளியே அட்மாஸ்பியர்லேயும் லீஃப்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது ரெண்டுமே இண்டிபெண்ட் ப்ராசஸ். ஸோ ரெண்டுமே இட் ஹேப்பன் இன் தி சேம் டைம். A few drops of sap were collected by cutting across a plant stem by a suitable method. The sap was tested chemically. Which one of the following test results indicate that it is a phloem sap? Phloem sap அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து கட் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணும்போது அது வந்துட்டு கெமிக்கலாக எப்படி ஃப்ளோயம் அப்படின்னு நம்ம வந்துட்டு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ when it is in alkaline nature அது வந்துட்டு phloem அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு கண்டினியூஸாக அது ப்ரோட்டானை பம்ப் பண்ணிட்டு இருக்கிறனால பிகாஸ் அது வந்து ஃபுட்டை வந்துட்டு கொடுத்துட்ருக்கிறனால டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சுகர்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கனால இட் இஸ் அல்கலைன் இன் நேச்சர். ரூட் ப்ரெஷர் டெவலப்ஸ் டியூ டு. ஸோ ரூட் ப்ரெஷர் எதனால டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் டியூ டு ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஆக்டிவ் அப்சார்ப்ஷனால தான் ரூட் ப்ரெஷர் நம்மளுக்கு வந்துட்டு டெவலப் ஆகுது. A column of water within xylem vessels of tall trees do not break under its weight because of.
ஸோ வந்துட்டு சைலம் வெசல்ஸ்குள்ளே வந்துட்டு வாட்டர் இருக்கும் பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் த்ரூ சைலம். இது வந்துட்டு அது வந்து அந்த பெரிய டால் ட்ரீஸில் வந்து அது வந்து பிரேக் ஆகிறது இல்லை, அந்த பார்க் வந்து அந்த ட்ரீயோட ஸ்டெம்ஸ் வந்து பிரேக் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் வாட்டர். வாட்டரில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த லாஸுமே இல்லை. Which of the following criteria does not pertain to facilitated transport? இது வந்து எந்த criteria வந்து facilitated transport இது பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. What is facilitated transport அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா facilitated transport அப்போ it's a passive transport in which materials or some molecules ஏதாவது ஒரு food materials வந்துட்டு move across the plasma membrane by transport protein down the concentration gradient மூலமா plasma membrane மூலமா ஒரு ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வந்துட்டு ஒரு செல்குள்ளே போகுது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து facilitated transport அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் requirement of ஸ்பெஷல் மெம்பரின் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவை. ஹை செலக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேஷன், இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவை. இதே அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்யூஷன் ப்ராசஸ் பட் இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் லெஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் டு ஹை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டில் வராது வந்து அப்ஹில் டிரான்ஸ்போர்ட். In land plants, the guard cells differ from other epidermal cells in having. So land plants வந்து guard cellsல வந்துட்டு chloroplast வந்து இருக்கும். Guard cells help in. So guard cells ஓட work என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. It helps in transpiration. The rupture and fractionization do not usually occur in water column in vessels, tracheids during the ascent of sap because ஸோ இது ரப்சர், ஃப்ராக்சனைசேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு ட்ரக்கிட்ஸையோ வெசல்லையோ இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டியூ டு adhesion and cohesion. Two cells A and B are contagious. Cell A has osmotic pressure 10 atmosphere, turgor pressure 7 atmosphere and diffusion pressure deficit 3 atmosphere. Cell B has osmotic pressure 8 atmosphere, turgor pressure 3 atmosphere and diffusion pressure deficit 5 atmosphere. The result will be. ஸோ இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்? ரெண்டு செல்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் செல் A to B. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்பவுமே வாட்டர் வந்து லோ டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிஷியட் டு ஹை டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிஷியட்டில் தான் வந்துட்டு மூமெண்ட் நடக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக சொல்லலாம் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் செல் A to B. The translocation of organic solutes in sieve tube members is supported by. So translocation of organic solutes in sieve tubes வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா mass flow involving a carrier and an ATP. இதே P proteins என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இருக்கும். ஸோ ஃப்ளோயமில் வந்துட்டு ஃபீடிங் இன்செக்ட் ஏதாவது இன்செக்ட் ஃபீட் பண்ணுச்சுன்னா அந்த ஏதாவது ஒரு டேமேஜ் ஆன சீவை வந்துட்டு ரெடி பண்ணுறது பார்த்துட்டோம் அப்படின்னா P proteins-ஓட ஒர்க்கு. ஸ்டொமேட்டோ ஆஃப் அ பிளான்ட் ஓப்பன் டியூ டு. எதனால ஸ்டொமேட்டோ வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ் இதை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு என்சிஆர்டியில் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ் காசஸ் த ஸ்டொமேட்டோ டு ஓப்பன். ஸ்டொமேட்டோ ஆஃப் CAM பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. CAMங்கிறது கேஷுரலேசியன் ஆசிட் மெட்டபாலிசம். இது வந்துட்டு ஓப்பன் தி ஸ்டொமேட்டா டியூரிங் த நைட் அண்ட் க்ளோஸ் டியூரிங் த டே டைம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அகேவ் அப்பன்ஷியா இதெல்லாமே சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் வாட்டர் லாஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு. எதனால ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டர்கர் ப்ரெஷர் ஆஃப் காட் செல்ஸ். டர்கர் ப்ரெஷர் மாறும்போது நம்மளுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடக்குது. கிளைகோலேட் இன்டியூசஸ் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இன். ஸோ கிளைகோலேட் வந்து எப்போ வந்துட்டு ஸ்டொமேட்டோ ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா லோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கிளைகோலைட் வந்துட்டு ஸ்டொமேட்டோ ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். In which of the following plants sunken stomata are found? Sunken stomata வந்து எந்த பிளான்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறையத்தில் இருக்கும். நிறைய இஸ் சிரோஃபைட்டிக் பிளான்ட். ஸோ இட் இஸ் partially covered by hairs and cuticle. அப்புறம் அடுத்தது பார்த்துறோம் அப்படின்னா மேங்கோ,
ஹைட்ரிலா, அப்புறம் கோவா. மேங்கோ இஸ் a mesophytic plant, ஹைட்ரிலா வந்து hydrophytic, கோவா வந்து mesophytic plant. ஸோ இதெல்லாம் வந்துட்டு sunken stomata இருக்காது. வாட்டர் enters a cell due to, ஒரு செல்லுக்குள்ளே வாட்டர் போகுது அப்படின்னா எதனால? இட்ஸ் டியூ டு சக்சன் ப்ரெஷர் ஆர் டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசியன்ட்டும் நம்ம வந்து சக்சன் ப்ரெஷரை சொல்லுவோம். In soil, water available for roots to plants is, ஸோ வந்துட்டு வாட்டர் ஏபிள் டு அப்சர்வ் பை தி ரூட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தி வாட்டர் பொட்டென்ஷியல் அண்ட் ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் ஆர், ஸோ வாட்டர் பொட்டென்ஷியலும் ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு 0 and 0. ஸோ ஹையஸ்ட் வாட்டர் பொட்டென்ஷியல் எது நம்ம வந்து முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம், அது வந்து 0. ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டென்ஷியலும் பியூர் வாட்டருக்கு வந்துட்டு 0 தான். இஃப் டர்ஜிட்டி ஆஃப் அ செல் சரவுண்டட் பை வாட்டர் இன்க்ரீசஸ் தி வால் ப்ரெஷர் வில், ஸோ ஒரு செல்லை சுற்றி வாட்டர் இருக்குது, அப்போ டர்ஜிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வால் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டர்ஜிட்டி இன்க்ரீஸ் ஆனால் வால் ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். Osmotic pressure in the leaf cells is positive during, osmotic pressure இந்த leaf cells வந்துட்டு பாசிட்டிவாக, osmotic pressure வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும் leaf cellsல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸசிவ் டிரான்ஸ்பிரேஷன், நிறைய வாட்டர் லாஸ் இருக்கும்போது osmotic pressure வந்து leavesல வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். வாட்டர் என்டரிங் ரூட் டியூ டு டிஃப்யூஷன் இஸ் அ பார்ட் ஆஃப், ஸோ வாட்டர் வந்து ரூட்குள்ளே என்டர் ஆகுதுல டிஃப்யூஷன் மூலமாக, இது வந்து எதோட பார்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பாசிவ் அப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் வந்து ரூட் வந்து அப்சர்வ் பண்ணுறது பாசிவ் அப்சார்ப்ஷன் தான், பிகாஸ் நோ எனர்ஜி இஸ் இன்வால்வ்டு. தி மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஒன் cell of the cortex to the adjacent one in roots is due to, ஸோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வாட்டர் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னால தான் ஒரு செல்லேருந்து ஒரு செல்லுக்கு நம்ம வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகி கீழே ரூட்லேருந்து ரூட் டிப், ரூட் ஹார்ஸ்லேருந்து கார்டெக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு செல்லாக வந்து பாஸ் ஆகிருக்கான வந்துட்டு வாட்டர் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? போட்டோமீட்டர் வச்சு நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷனை மெஷர் பண்ணுவோம். Some of the growth regulators affect stomatal opening. Closure of stomata is brought about by, growth regulators வந்துட்டு stomatal opening வந்துட்டு affect பண்ணுது. ஸோ closure of stomata வந்துட்டு எந்த growth regulatorனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ it is due to abscisic acid. Which of the following is an effective adaptation for better gas exchange in plants? கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எது வந்து பெட்டர் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. presence of multiple epidermis, presence of hair on the lower epidermis, presence of waxy cuticle covering the epidermis of the leaves. இந்த ஆப்ஷன்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன்ஸுக்கு ஒரு பெட்டர் அடாப்டேஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா the location of the stomata primarily on the lower side of the leaf, the side turned away from the direct sun rays. ஸோ stomata வந்துட்டு lower side of the leaf இருக்கும். ஸோ to prevent it from the direct sun rays. ஸோ இதுதான் better adaptation for the gas exchange in plants. The direction and rate of water movement from cell to cell is based on, so cell to cell, செல்லுக்கும் செல்லுக்கும் வாட்டர் மூவ்மெண்ட் வந்துட்டு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து டிபிடி, டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் வந்து பேஸ் பண்ணி இருக்கும். Conversion of starch to organic acid is essential for, starch to organic acid வந்துட்டு இந்த கன்வர்ஷன் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். In guard cells, when sugar is converted into starch, the stomatal pore, ஸோ கார்ட் செல்ஸில் சுகர் வந்து ஸ்டார்ச்சாக மாறும்போது ஸ்டொமேட்டல் போர் என்ன பண்ணும்? ஓப்பனாக இருக்குமா, க்ளோஸாக இருக்குமா? ஓப்பன்ஸ் பார்ஷலி ஒரு ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இட் க்ளோசஸ் கம்ப்ளீட்லி. Meaningful ringing experiment cannot be performed within sugarcane because ringing experiment அப்படின்னா நம்மளோட கார்டெக்ஸ், எபிடர்மிஸ், கண்டினியூட்டி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சாப் ஆஃப் வாட்டர், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சாப் ஆஃப் வாட்டர் தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்பாங்க. வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு அவங்க வந்து கவனிக்கிறதுக்காக இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. சுகர் கேனில் வந்து பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா சுகர் கேன் இஸ் அ மோனோகாட், அது வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸோ இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து
அதனால பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் நாட் present in a ரிங் ஃபார்மில் வந்துட்டு இருக்காது. கட்டேஷன் இஸ் காஸ்ட் பை கட்டேஷன் எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் டியூ டு ரூட் ப்ரெஷர். An innovative professor who wanted to give a live demonstration of this physiological process filled a glass bottle with previously moistened mustard seeds and water. He screw-capped the bottle and kept it away in corner and resumed his lecture. Towards the end of his lecture, there was a sudden explosion with the glass pieces of bottle thrown away. Which of the following phenomena did professor want to demonstrate? இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு பாட்டில் நிறையா வந்துட்டு மஸ்டர்ட் சீட்ஸை வந்து ஊற வச்சு அதில் போட்டுடுறாரு. அப்புறம் அந்த நல்லா கேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஒரு ஓரமாக வச்சிடறாரு. ஸோ அவர் லெக்சர் கன்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த பாட்டில் வந்து வெடிச்சிடுது. தட் இஸ் வெடிச்சு சதுரிடுது. இது வந்து ஏன் நடக்குது, இது என்ன ஃபினாமினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு இம்பைபிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நினச்சாரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா if a certain substance, for example வந்து seeds வந்து dropped in water, within a few hours they absorb the water and swell up considerably. These substances are called imbibants and the phenomenon is known as imbibition. The blast occurred due to increasing imbibitional pressure whose magnitude is extremely high. Imbibitional pressureனால அது வந்து தாங்க முடியாமல் அந்த பாட்டில் வந்துட்டு வெடிச்சிடுது. Mainly conduction of water in an angiosperms occurring. ஸோ ஒரு angiospermல வந்துட்டு எப்படி வந்துட்டு conduction of water எதில் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் த்ரூ xylem vessels. ஸோ அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு எது ஹெல்ப் பண்ணுது, வாட்டர் ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணி அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு போகிறதும் நம்மளுக்கு xylem vessels. ரூட் சிஸ்டம் இன் பிளான்ட் இஸ் வெல் டெவலப்டு. ரூட் சிஸ்டம் ஏன் வெல் டெவலப்டாக இருக்குது? ஸோ எந்த டெஃபிஷியன்சி காரணமாகவும் அது வெல் டெவலப்டு இல்லை. இன் சர்ச் ஆஃப் வாட்டர் ஃபார் இன்க்ரீஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டருக்கு தான் வந்து ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்டு. ஸோ இது வந்துட்டு ஃபார் இன்க்ரீஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம், இல்லை இன் சர்ச் ஆஃப் வாட்டர். அது வந்து அந்த ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து எழுதிக்கணும். In a terrestrial habitat, which of the following is affected by temperature and rainfall condition? Temperature பொறுத்து rainfall பொறுத்து எது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. transpiration தான் மாறும். translocation is through xylem phloem. ஸோ எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோக்கா கிடையாது. ஸோ வந்து transpiration தான் வந்துட்டு is affected by temperature and rainfall. ஸோ பேசிஸ் ஆஃப் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், இது வந்து என்ன பேசிக், ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்க்கு எது பேசிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எண்டோ ஆஸ்மாசிஸ் தான் வந்துட்டு அதோட பேசிக் பிரின்சிபல். ஸ்டொமேட்டா இன் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டியூ டு. ஸ்டொமேட்டா வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேஞ்ச் ஆஃப் டர்கர் ப்ரெஷர் இன் காட் செல்ஸ். ஸோ காட் செல்ஸில் வந்து டர்கர் ப்ரெஷர் வந்து மாறும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டொமேட்டா வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வந்து நடக்குது. The spraying of phenyl mercuric acetate in leaves. ஸோ phenyl mercuric acetate லீவ்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் அன் ஆன்டி டிரான்ஸ்பேரண்ட். ஸோ இட் ரெடியூசஸ் டிரான்ஸ்பேரேஷன். ஒரு தின் ஃபிலிம் மாதிரி ஸ்டொமேட்டோ மேலே போய் இது இருந்துக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஈவன் அதர் ஆன்டி டிரான்ஸ்பேரன்ஸ் வந்துட்டு ஆப்சசிக் ஆசிட், ஆஸ்பிரின் எல்லாமே அதர் ஆன்டி டிரான்ஸ்பேரன்ஸ். ஸோ நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மீதி சாப்டர்ஸும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டே கனெக்டட் டு அவர் சேனல். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.